ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக பட்டரியாக டோஃபு பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 500 கிராம்ஸ் ஆஃப் டோஃபுவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அது சூடானதும் பட்டர் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் கொஞ்சமாக ட்ரை ஸ்பைசஸ், கொஞ்சமாக கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ், க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், அதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் அத பேஸ்ட் தான் பண்ண போறோம். ஸோ, அதனால நீங்க பெருசா கட் பண்ணா பிரச்சனையே இல்ல. இது நல்லா உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு அதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ, அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆன பிறகு இதை ஒரு க்ரீமி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு அதே பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீமை நல்லா அந்த கலவையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்யூப்ஸாக நம்ம பண்ணி வச்சுருக்க டோஃபுவை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த டோஃபு, இந்த க்ரீம் மிக்சர் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த டோஃபுவை குக் பண்ண விடுங்க. அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா பட்டரி அண்ட் க்ரீமியான டோஃபு பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் நான், பரோட்டா, சப்பாத்தி அப்படின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.